புதன் அப்படிங்கிறது லேண்ட். ஆனா பாரம்பரிய ஜோசியத்துல செவ்வாயை வந்து பூமிக்காரகன்னு சொல்லுவாங்க. பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் புதன். ஒரு காலத்துல செவ்வாய்னு பேசப்பட்ட கிரகம் இப்போ புதனா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம செவ்வாய்ங்கிறது என்னுடைய வீரத்தை பயன்படுத்தி அவனை அடிச்சு புடுங்குறது. அவ குரு செவ்வாய் இணைவு இருந்தா அவங்க பேர்ல டாக்குமெண்ட் போறதுல சில சிக்கல்கள் இருக்கும். அப்ப டீடைல்டா லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு செய்யணும். புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தா இவங்க லேண்டை வந்து மோர்டேஜ் போட்டு பிளட்ஜ் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்ற பேர்ல இந்த லேண்ட் இழந்துருவாங்க. வக்ரம் பரிவர்த்தனை, விளிம்பு, சந்திரன், புதன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க லேண்டை வாங்கினால், சொத்தை வாங்கினால் கூட மனைவி பேரை யாரோட பேரையோ ஜாயிண்ட் மாதிரி போட்டு வாங்கிக்கணும். சனி வக்ரம், புதன் வக்ரம், சனி புதன் பரிவர்த்தனை, சனி புதன் ரெண்டும் சந்தில இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஜாதத்துல இருந்தா அவங்களுக்கு பூர்வீக சொத்து வழியாக பிரச்சனை வரும். குரு சனி ரெண்டும் சேர்ந்து இருக்குது, இல்லைன்னா வேற கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து அந்த சனியோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரமா இருந்துச்சுன்னா இவங்களோட பூர்வீக சொத்தை எவனா சாட்டை போட்டுருவான். குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு 4 கிரகங்கள் 2 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்துல இருக்கவங்க கூட நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா பொருள்களை சேர்க்கிறது, சொத்துக்களை சேர்க்கிறது செய்வாங்க. நம்ம பின் பேன் இண்டியா நியூஸ் சேனல்ல சூப்பரான நிறைய அழகான பாடல்கள் கொண்ட வீடியோஸ், ஜோதிடம் குறித்த விளக்கங்கள், ஆன்மீக ரகசியங்கள்னு வாழ்க்கையின் மேம்படுத்துறதுக்கான நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. அதனால மறக்காம நம்ம பின் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட பகிர்ந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. சார், உங்களோட பதிவு அந்த வாகன பிராப்தம் பத்தி பேசுனீங்க, அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து வீடு, நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இப்போ யார் பேர்ல வந்து சொந்தமா வீடோ இல்லாட்டி வந்து ஃபிளாட்ஸோ இல்லை நிலமோ பதியறதுக்கான யோகம் இருக்கு சார்? யாரோட பேர்ல யோகம் இருக்குன்றத விட யாருக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. பொதுவா புதன் அப்படிங்கிறது லேண்டு. ஆனா பாரம்பரிய ஜோசியத்துல செவ்வாயை வந்து பூமிக்காரகன்னு சொல்லுவாங்க. ஏன் செவ்வாயை பூமிக்காரகன்னு சொன்னாங்கன்னா, அந்த காலத்துல ராஜா வந்து இங்கேருந்து போய் அந்த நாட்டில் இருக்கவனை புறம் கொலை பண்ணிட்டு லேண்டுகளை அந்த ஊரை கைப்பற்றுவார். அப்போ முரட்டுத்தனத்தாலையும் தன்னுடைய தீர பராக்கிரமத்தாலையும் லேண்டுகள் சொத்துக்களை கைப்பற்றி அதை ஆண்டு அனுபவிச்சு வந்தாங்க. இப்போ நீங்கள் அப்படி ஏதாச்சும் பண்ண முடியுமா? இங்கேருந்து கிளம்பி போய் எக்மோர் பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் போய் வீர தீர பராக்கிரமத்தெல்லாம் காமிச்சு அவனை 2 கும்மாங்குத்து குத்தி அந்த லேண்ட் ஆட்டைப்பட்டு என்ன செய்வாங்க? கம்பின்னு விட்டுருவாங்க. அப்போ முடிஞ்சிச்சா சொல்லி? அப்போ நீங்கள் எப்படி அந்த இடத்த வாங்கினது என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்க, காசை கொடுத்து பதிவு செய்யணும் இல்லைங்களா? அப்போ பதிவு செய்யப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் புதன். ஒரு காலத்துல செவ்வாய்னு பேசப்பட்ட கிரகம் இப்போ புதனா மாறிடுச்சு. ஏன்னா நம்ம இப்போ செவ்வாய்ங்கிறது என்னுடைய வீரத்தை பயன்படுத்தி அவனை அடிச்சு புடுங்குறது. இப்ப அப்படி செஞ்சா என்ன ஆகும்? அது பிரச்சனை இல்லை, சோழி முடிஞ்சிடும். அப்ப இது எப்படி இப்ப லேண்டுகளை எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்னா, ஒரு பணத்தை கொடுத்து அதை சட்டப்படி பதிவு செய்து அவங்க பேர்ல பதிஞ்சுப்பாங்க. அப்ப பதிவு செய்யறதா அங்க கைப்பற்றுறதுங்க. அப்ப பதிவு செய்வது என்பது புதன். அப்ப டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது புதன். ஒரு ஜாதகத்துல குரு செவ்வாய் இருந்தா, குரு செவ்வாயின் டாக்குமெண்ட், அவ குரு செவ்வாய் இணைவு இருந்தா அவங்க பேர்ல டாக்குமெண்ட் போறதுல சில சிக்கல்கள் இருக்கும். அப்ப டீடைல்டா லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு செய்யணும். ஒரு ஜாதத்துல புதன் வக்கரமோ அல்லது புதன் பரிவர்த்தனையோ இருந்தா, அல்லது ஒரு ராசியினுடைய ஆரம்ப 2 டிகிரி இறுதி 2 டிகிரிக்குள்ள புதன் இருந்தா அவங்க பேர்ல லேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம இருக்கிறது நல்லது. ஏன் சார்? அவங்க அப்படி பண்ணாங்கன்னா பிற்காலத்துல கடன்னாலே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனாலே இந்த லேண்டுக்கு சம்பந்தமான, இப்போ லேண்டு 60 லட்ச ரூபா, 60 லட்ச ரூபா பிரச்சனை வந்து அந்த லேண்டை வித்துட்டு அந்த பிரச்சனை முடிக்கிறத கொண்டு வந்து விட்டுரும். எந்தெந்த காம்பினேஷன்? அது புதன் வக்ரமோ பரிவர்த்தனையோ சந்திலே இருந்தா ஒரே ஒரு விஷயம் தான். அப்ப புதன் வக்ரம் பரிவர்த்தனை சந்தில இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது. ஒன்னொன்று, புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையா இருந்தால் இவங்க லேண்டை வந்து மோர்டேஜ் போட்டு பிளட்ஜ் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோன்ற பேர்ல போய் இந்த லேண்டை இழந்துருவாங்க. அப்ப இந்த 2 நபர்களும் தங்களுடைய பேர்ல சுயமாக ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. ஒருவேளை இப்போ எனக்கு புதன் வக்ரம் இருக்கு, அடுத்து புதனோட சேர்ந்த கிரகம் வக்ரமா இருக்குன்னா நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய மனைவி பேர்ல அல்லது என்னுடைய பசங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் சேர்த்து போட்டு பண்ணிக்கணும், கிளப் பண்ணி. எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்க இந்த ஜாதக ரீதியா அழகா சொல்றீங்க இல்லையா? சில பேருக்கு வந்து ஜாதகமே இல்ல, அதுல நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கலாம், இல்ல ஜாதகம் அந்த குறியீடு எல்லாம் இல்லைன்னு வைங்களேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், ஏமாத்து பண்ணணும், விதி தான், ஏமாற வேண்டியதான். நம்ம ஜாதகத்தை வச்சு புரிஞ்சுக்கிறோம். ஒருவேளை ஜாதகம் இல்லாதவங்க ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஜாதகத்துல புதன் வக்ரம், புதனோட சேர்ந்த கிரகம் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதனோட சேர்ந்த கிரகம் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு, அது புதனோட சேர்ந்த விளிம்புகள் இருந்தால் கண்டிப்பாக இவங்க லேண்டு வழியாக ஏதோ ஒரு தொந்தரவை அனுபவிக்க போறாங்க. அதே போலவே சந்திரன் பரிவர்த்தனை விளிம்புல இருந்து சந்திரனோட சேர்ந்த கிரகங்கள் இருந்தால் இவங்க லேண்டை வச்சு வீடு கட்டினதுக்கு அப்புறம் பிரச்சனையாகும். அப்போ இதை புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இது வக்ரம் பரிவர்த்தனை, விளிம்பு, சந்திரன், புதன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க லேண்டை வாங்கினால், சொத்தை வாங்கினால் கூட மனைவி பேரை யாரோடைய பேரையோ ஜாயிண்ட் மாதிரி போட்டு வாங்கிக்கணும். அப்படி வாங்கினாலும் கூட இவங்க வந்து அதீத கடன்களை வாங்காம தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப ரிஸ்கான விஷயத்துக்குள்ள ஃபேக்டருக்குள்ள போகக்கூடாது. அப்படி போனா அந்த விஷயம் இந்த லேண்டை விற்கிற அளவு கொண்டு வந்து நிறுத்திடும். ஏன் சார், இப்போ சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, வைரம் வந்து உனக்கு செட் ஆகும், ஆனா அது உன் கையில நிக்குதா இல்லையான்றத வாங்கி வச்சு பார்த்தா தெரியும்வாங்க. சோ வைரம் வாங்கி வச்சு இப்ப சமீபத்துல நான் ஒரு யூஎஸ்ல ஒரு பொண்ணு வந்து என்னோட ஜாதகம் பார்த்துச்சு.
அப்போ நான் என்ன சொன்னேன், நீ பழகிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஐயோ. ஆமாங்க சார், உண்மைதான். நாங்கள் வந்து பழகிட்டு ஒரு 2 வருஷம் லிவிங் லைஃபே வாழ்ந்துடலான்னு இருக்கோம். ஹாப்பியாக இருந்தால் கண்டினியூ பண்ணிக்கோ, இல்லாட்டினா விட்டுருவோன்ற மாதிரி. சும்மா சாம்பிள் பாக்கெட்ல வச்சு பாக்குறது அப்படின்ற மாதிரி இல்லைங்களா? அதுதான் சார். அந்த மாதிரி இப்போ வந்துட்டு லேண்ட் ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. நான் சொல்றதுங்க, இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட நம்மளை பைத்தியக்காரனாக்குறதுக்காகவோ இல்லைன்னா நம்மளை வந்து அதில் அது சம்மந்தமாக ஏதோ பெருசாக பிரம்மாண்டமாக பேசுறதுக்காகவோ நீங்கள் அதை வச்சுருந்தா வீணாக போயிடுவீங்க. அதை பாக்கெட்டில் வச்சு பாருங்கள், ஏதாச்சும் பிரச்சனைனா அப்படியே தூக்கி டபக்குன்னு நீங்கள் என்ன வெடிகுண்டா வச்சுருக்கீங்க பாக்கெட்டில் அப்படின்ற மாதிரி சொல்கிறதால நீங்கள் எதை மாற்றினாலும் மாற்றம்லாம் வராது. எனவே உங்கள் ஜாதகத்தில் பிரச்சனை இருந்தால் அது நடக்கும். நீங்கள் இந்த சாம்பிளுக்கு வச்சுருக்கிறது பவர் போட்டு வச்சுக்கிறதுலாம் தேவையில்லாத விஷயம். உங்கள் ஜாதகத்தில் இப்படி கிரகம் தான் எழுதாமல் இருக்கிறது நல்லது உங்கள் பேரில். அப்படி எழுதியே ஆகணும்னா உங்களுடைய பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், பொண்டாட்டி பேர், புள்ள பேர், புருஷன் பேரை சேர்த்து போட்டு எழுதிக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. அவ்வளோதான். அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டு. இன்னொன்று சார், இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க பேரில் லேண்டு பதிஞ்சுட்டாங்க. சரி, லேண்டு கூட வேண்டாம், ஒரு ஃப்ளாட்டே பதிஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன். அது வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தால் அது உடனே தெரியுமா இல்லை கொஞ்ச நாளில் தெரியும்? அது கோச்சாரங்கள் வரும்போது தாங்க தெரியும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட்டி இருக்குது, அது உடனே தெரியாது. ஏதாச்சும் குளிர்காலம் வரும்போது கட்டி வீங்கும், அப்போ தான் தெரியுன்ற மாதிரி இவங்களுக்கு கோச்சாரங்கள் அந்த கிரகங்கள் மேலே ராகுக்கு எது போகக்கூடிய காலத்தில், அந்த வழக்குகள் குரு செவ்வாய் மேலே ராகுக்கு எதுக்கு போகக்கூடிய காலத்தில் அந்த பஞ்சாயத்துகள் பெருசாகும். அது வரைக்கும் இந்த பஞ்சாயத்துகள் வெளியே தெரியாமல் தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து சந்திரன் புதன் ரெண்டும் வீடு சொத்து, இது ரெண்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அவங்க பேரில் வீடு சொத்துக்கள் இல்லாமல் இருப்பது நல்லது ஒன்று. அதுக்கப்புறம் சனி வக்ரம், புதன் வக்ரம், சனி புதன் பரிவர்த்தனை, சனி புதன் ரெண்டும் சந்தியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஜாதத்தில் இருந்தால் அவங்களுக்கு பூர்வீக சொத்து வழியாக பிரச்சனை வரும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு ஜாதத்தில் சனி வக்ரமோ சனி பரிவர்த்தனையோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க பூர்வீக சொத்துல இருந்தாலே பிரச்சனை வந்துடும். அவங்களுக்கு பூர்வீக சொத்து வரும், ஆனால் பிரச்சனை இருக்கும். குரு சனி ரெண்டும் சேர்ந்து இருக்குது, இல்லைன்னா வேற கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து அந்த சனியோட சேர்ந்த கிரகங்கள் வக்ரமாக இருந்துச்சுன்னா இவங்களுடைய பூர்வீக சொத்தை எவனாச்சும் ஆட்டை போட்டுருவான். கூட பிறந்தவங்களே ஆட்டை போட்டுருவாங்க, மாமன் வச்சு ஆட்டை போட்டுருவான். இருக்கும் ஆனால் இருக்காதுன்ற மாதிரி கடைசி வரைக்கும் இவன் இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான். கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையோ புதனுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையோ இவங்களுக்கு வரக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் சார், இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு லேண்ட் வாங்கி நிறைய லேண்ட்ஸ் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, கடைகள் நிறைய கட்டி விடுவாங்க, அதுவே ஒரு வருமானமா உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஜாதகத்துல எது இவங்களுக்கு ஃபேவரா இருந்தா அப்படிலாம் நடக்கும்? ஒரு ஜாதகத்துல சனி ராகு காம்பினேஷன், சனி சுக்கிரன் காம்பினேஷன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அபரிவிதமாக பேசிவ் இன்கம்ன்றது வரும். அப்போ அவங்களுக்கு கோச்சாரங்களும் நல்லா இருந்து அவங்களுக்கு சூரியன் சந்திரனுடைய தன்மைகள் தூண்டப்பட்டு அது சம்பந்தமான கிரகங்களில் தசாபுத்திகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தசாபுத்திகள் நான் பேசுறதில்ல, பொதுவாக வேற ஜோசிகாரங்களும் பார்க்கறதுனால அதை சொல்கிறேன். அப்போ தசாபுத்திகள் சனியினுடைய சந்திரனுடைய தசாபுத்தி அல்லது சூரியனுடைய தசாபுத்திகள் நடக்கிறப்ப அவங்க சொத்துக்கள் நிறைய வாங்குவாங்க. அந்த காலங்களில் இவங்களுடைய ஜாதகத்தில் கூடிய சுக்கிரன் ஆக்டிவேஷன் ஆகும்போது அது சம்பந்தமான பேசிவ் இன்கம், வட்டிக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, தரவாடகை, இந்த மாதிரி விஷயங்கள் வழியாக அவங்களுக்கு வருமானம் வரதை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேண்ட் லாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய வீடுகள் இருக்கும், அவங்க மேல நிறைய இடங்கள் இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிராப்தம் சார்? ஒரு 2 கிரகம் வக்ரம் பரிவர்த்தனை ஆனிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, ஒரு லேண்டு 4 லேண்டு வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கான கோச்சாரங்கள் வரும்பொழுது உங்கள் குடும்பத்தில் கூடிய ஜாதகங்களை நான் 2-3 வக்ரங்கள் எங்கேயாச்சும் பிறக்கும் பொழுது, இப்போ என் ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஒரு பையன் 2-3 வக்ரங்களோட பிறக்கணும்னா அவன் பிறந்த நேரம் அவனுடைய ஜாதகத்துக்கு நல்லா இருக்கணும், எனக்கு ஜாதகங்களில் இடங்கள் சேரும், பிற்காலத்தில் அவனுக்கு போகும். அப்போ ஒரு குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு 4 கிரகங்கள் 2 கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கூட நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா பொருள்களை சேர்க்கறது, சொத்துக்களை சேர்க்கறது செய்வாங்க. அதே மாதிரி இப்போ ராசி இல்லாத நிலம் அப்படின்னு ஏதாவது இருக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் நினைச்சுக்கிறது தான். நம்மளுடைய கெட்ட நேரம் அந்த லேண்டை வாங்கணும், கெட்டு போகணும்னு நினைக்க வேண்டியது. அப்ப நல்ல நேரத்தில் அதே லேண்டை வாங்கின இன்னொருத்தனுக்கு நல்லா இருந்திருக்கும் இல்லைங்களா? அது நம்மளா நினைச்சுக்கிறது தான். நம்மளுடைய நேரம் நல்லா இருக்கு, நம்ம அந்த டயத்தில் செய்யக்கூடிய எல்லாத்தோடையும் நம்மளுடைய அந்த ஃபார்ச்சூனை நினைச்சு புரிஞ்சுக்கிறோம். இப்போ நான் வந்து நான் நல்லா ஒரு கஷ்டப்படுறேன், திடீர்னு நல்லா ஆகுறேன், அப்போதைக்கு நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன்னா ஒரு பைக் வாங்கியிருக்கிறேன், அந்த பைக் வாங்கினதுனால நல்லதுன்னு சொல்லி நான் நினைப்பேன். அல்லது ஒரு செருப்பு வாங்கியிருப்பேன், அந்த செருப்பு வாங்கின நேரத்தில் மனிதனுடைய மனம் இப்படிங்க, நான் இந்த செருப்பு வாங்கினதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு அவனே ஃபீல் பண்ணுவான், அந்த செருப்பை விடாமல் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த செருப்பு பிஞ்சு போயிடும் கொஞ்ச நாள் கழிச்சு, ஆனால் அதை மறந்துடுவான், நம்ம இதனால தான் நல்லா இருக்கணும்னு மறந்துட்டு விட்டுருவான். ஆனால் அந்த செருப்பு இருக்கிற வரைக்கும் அந்த நினைவு இருக்குது. அது வந்து செருப்புக்கு அவனுக்கு சம்மந்தம். அவனுடைய கெட்ட நேரம் முடிஞ்சிருச்சு, நல்ல நேரம் ஆரம்பிச்சவன் ஜாதத்தில் அதோட சேர்த்து அவன் என்ன செஞ்சுக்குவான் புரிஞ்சு. அப்போ நம்மள்ட்ட வரக்கூடிய எதுவும் கெட்டது நல்லதுன்னு யோசிக்க தேவையில்லைங்க. அப்படி பார்த்தா நம்ம எதையுமே வாங்க முடியாது இல்லைங்களா? அப்போ என்கிட்ட நிறைய கிளைண்ட் வருவாங்க, நிறைய குழப்பத்தோடு வருவாங்க. நான் அந்த ஜோசிகார்ட்ட போனேன் சார், அந்த லேண்டை வித்துருங்கிறாரு அப்படின்னு என்கிட்ட ஒருத்தவங்க வந்தாங்க. பெரிய லேண்டு கம்மியான ரேட்டு கேட்குறாங்க சார், அந்த ஜோசிகார்ட்ட போய் கட்டினா உடனே வித்துருங்க, இல்லைன்னா நீங்கள் செத்துருவீங்கிறாரு. நான் என்ன சொன்னேன்னா கம்மியான ரேட்டு என்கிட்ட வித்துருன்னு சொன்னேன். நம்ம வரத பாசிபிலிட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியதுனாம கம்மியாக பாதி ரேட்டுக்கு என்கிட்ட வித்துருன்னு சொல்கிறோம். அவர் சிரிக்கிறாரு.
அப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எதையுமே அவசரப்பட்டு என்னுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், வாஸ்து நிபுணர் அவர் வந்திருந்தார். வந்துட்டு நீங்கள் இந்த வீட்டில் 2 மாதத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா உயிராபத்துகள் ஏற்படுன்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு வந்து போய் இப்போ ஒரு 9-10 வருஷம் ஆச்சுங்க, நல்லா தான் இருக்கிறேன் அந்த வீட்டில். எனவே நம்ம ஒரு வீடோ ஒரு வாஸ்தோ ஒரு இடத்தினுடைய அமைப்போ நம்மளுடைய உயிராபத்துக்களை ஏற்படுத்த நம்ம விதி இருந்தால் நடக்கும். அப்போ விதியும் அதுவும் சிங்காயி வேணா போகலாமே சிலருக்கு பார்க்குறப்ப அந்த வாஸ்துக்காரர் அதை பற்றி புரிஞ்சுக்குவாரே தவிர அவர் ஜாதகத்தில் இருக்கிறத அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்போ ஜாதகத்தில் விதி இருந்தால்தான் நடக்கும். எனவே புதன் வக்ரம், புதன் பரிவர்த்தனை, புதன் விளிம்பு, சந்திரன் பரிவர்த்தனை, சந்திரன் விளிம்பு, சனி பரிவர்த்தனை, வக்ரம் விளிம்பு, இந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய இடம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதோ தொந்தரவு வரும். அப்படி இருக்கிறவங்க என்ன செய்யலாம்னா அதில் அவேர்னஸ் ஆகும், லீகல் ஒப்பீனியன் வாங்கி பக்கா ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் போட்டுக்கிட்டு கூட யாருடைய பேரையாவது சேர்த்து போட்டுக்கிறது ரொம்ப சேஃப்டின்னு புரிஞ்சுக்கலாம். மிக தெளிவான விளக்கம் சார், நன்றி. நன்றி, வணக்கம்.